Hi friends, இப்போ நம்ம இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 3ல மெத்தட் ஆஃப் மல்டிப்ளியர்ஸ் அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல ஒரு கம்பல்சரி 8 மார்க் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதில் எப்படி அந்த சம்மில் வந்து நம்ம இந்த மல்டிப்ளியர்ஸை சூஸ் பண்ணுறது, எப்படி அந்த சம்மை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்பேன். ஸோ ஜஸ்ட் லிசன். ப்ரொசீஜர் இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, the equation is of the form capital P small p capital Q small q equal to r. இதனோட subsidiary equation dx by p dy by q dz by r. அடுத்தது choose a multiplier. choose a multiplier ஒரு L M N ன்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ இது எப்படி எழுதுறது? L dx plus M dy n dz divided by கீழே எழுதிடணும் அதே மாதிரி LP plus MQ plus NR. இப்போ இந்த denominator term LP plus MQ plus NR tends to 0 அப்படின்னா numerator 0 ன்னு எடுத்துக்கிடலாம். இது L dx plus M dy plus n dz equal to 0. அதுக்கப்புறம் அந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் we get நமக்கு வந்து u of xyz equal to c1. அப்புறம் நாலாவது பாயிண்ட் choose another multiplier. choose another multiplier. find v of xyz equal to c2. therefore fifth sum, the general solution is f of u comma v equal to 0. ஸோ மொத்தம் இந்த 5 ஸ்டெப் இருக்குது. நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய கேபிட்டல் P கேபிட்டல் Q கேபிட்டல் R எடுத்து எழுதணும். dx by p dy by q dz by r. ஒரு மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும். அது இந்த மல்டிப்ளையர் எப்படி இருக்குன்னா, டினாமினேட்டர் டேர்ம் வந்து 0 வர்ற மாதிரி சூஸ் பண்ணணும். டினாமினேட்டர் டேர்ம் 0னா நியூமரேட்டர் டேர்ம் 0ன்னு எடுத்துக்கிடலாம். ஆஃப்டர் தட் we integrating and get u of xyz equal to c1. Similarly, we find the another multiplier and find v of xyz equal to c2. At last we write the general solution f of u comma v equal to 0. So இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு 2 சம் இருக்குது. இந்த 2 சம் கேட்டாங்கன்னா நம்பர் மரம் அப்படி கேட்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சம்மில் எப்படி மல்டிப்ளையரை சூஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சம் given. First problem, given capital P equal to mz minus ny, capital Q equal to nx minus lz, capital R equal to ly minus mx. The equation is of the form capital P small q capital Q small q equal to R. So the equation format la இருக்குது. இதோட subsidiary equation is, the subsidiary equation is dx by capital P dy by capital Q dz by capital R. Next dx by p value வந்து நமக்கு என்னது mz minus ny dy into nx minus lz dz into ly minus mx. இப்போ இதுல மல்டிப்ளையர் இந்த சம்மில் என்னென்ன டேர்ம்லாம் இருக்குது? நமக்கு ஒரு LMN டேர்ம் இருக்குது, ஒரு xyz. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம மல்டிப்ளையரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சம்மை பொறுத்தளவு இந்த சம்மில் ஒரு 2 3 4, இந்த சம்மில் ஒரு மல்டிப்ளையர் 2 3 4, இன்னொரு டேர்ம் நமக்கு என்னது இருக்குது? ஒரு xyz இருக்குது. ஸோ இந்த 2 சம்மிலுமே சம்மில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதையே நம்ம மல்டிப்ளையரை எடுத்துட்டோம்னா இந்த டினாமினேட்டர் டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு மல்டிப்ளையர் நம்ம என்ன எடுக்கலாம்? இது ஃபர்ஸ்ட் சம்முக்கு, இது ரெண்டாவது சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் xyz. ஸோ சூஸ் மல்டிப்ளையர். choose a multiplier x y z. so இங்க என்னன்னா x dx plus y dy plus z dz divided by x into mz minus ny plus y into nx minus lz plus z into ly minus mx. so இதை நம்ம இப்போ உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு இந்த டேர்ம் டினாமினேட்டர் டேர்ம் 0 ஆயிடும். ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? இப்போ இங்கே இருக்கிற டேர்ம் நமக்கு என்னது x dx plus y dy z dz divided by மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். mxz nyx plus ynx minus lyz minus mxz.
So இந்த டைமுக்கு இந்த டைம் கேன்சல், இந்த டைமுக்கு இந்த டைம் கேன்சல், இந்த டைமுக்கு இந்த டைம் கேன்சல். So denominator 0 வந்தா நம்ம numerator 0 ன்னு எடுக்கலாம். x dx plus y dy z dz equal to 0. இப்போ நம்ம integrate பண்ணணும். Integrating we get. So integrate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா integral x dx அப்படின்னா x square by 2, y integrate பண்ணா y square by 2, z integrate பண்ணா z square by 2 equal to sum c1 by 2. இங்க என்ன term denominator இருக்கோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் term எடுத்துக்கலாம். 2 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா x square y square z square equal to c1. இத தான் நம்ம u equal to x square y square z square னு எடுத்துக்கிடலாம். சோ இப்போ u கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அடுத்த மல்டிப்ளையர் நம்ம சூஸ் பண்ணனும். அடுத்த மல்டிப்ளையர் நம்ம எப்படி சூஸ் பண்றது? choose another multiplier. choose another multiplier LMN. இப்போ L மல்டிப்ளை பண்ணுங்க. L dx plus M dy N dz divided by இங்க L மல்டிப்ளை பண்ணா MZ minus NY plus M into NX minus LZ plus L into LY minus MX. இப்போ இங்க L மல்டிப்ளை பண்ணா இங்க M இங்க N. சோ அதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்றேன். எனக்கு என்ன டைம் கிடைக்குன்னு பாருங்க. L மல்டிப்ளை பண்ணா L MZ minus L NY plus M NX minus L MZ plus N LY minus M NX. So M NX இந்த term cancel, இந்த termக்கு இந்த term cancel, இந்த termக்கு இந்த term cancel. So இப்போ denominator 0 னா நமக்கு numeratorல இங்க L, இந்த termல M, இந்த termல N. So L dx plus M dy N dz equal to 0. So இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இத நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். Integrating we get. இன்டகிரேட் பண்ணா ஒரு Lx ஒரு My Nz equal to C2. இத வந்து நம்ம v ன்னு வச்சுக்கலாம். v into Lx My plus Nz. சரிதானா? இப்போ நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் வந்து நமக்கு என்னது? f of u, v equal to 0. So first term நமக்கு ஆன்சர் என்ன வந்துடுச்சு? first termல நமக்கு வந்து first termல the general solution is f of x square y square z square minus Lx My Nz equal to 0. So இதுதான் the first sum ஓட நமக்கு general solution. இனி வந்து நம்ம அடுத்தது இரண்டாவதுல இருக்கக்கூடிய ஒரு sum வந்து நம்ம இப்ப சால்வ் பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது sum capital P equal to 3z minus 4y, q equal to 4x minus 2z, r equal to 2y minus 3x. இதனோட subsidiary equation is subsidiary equation வந்து என்னது? dx by p dy by q dz by r. Therefore dx by 3z minus 4y dy by q வந்து 4x minus 2z dz equal to 2y minus 3x. So choose a multiplier. இதுக்கு multiplier என்னது? ஒரு xyz. First multiplier choose a multiplier xyz. இங்க x dx y dy z dz divided by x கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. x into 3z minus 4y, y into 4x minus 2z, z into 2y minus 3x. So இப்போ x into dx y dy z dz divided by x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3xz 4yx 4xy minus 2zy 2yz minus 3xz. So இந்த termக்கு இந்த term cancel, இந்த termக்கு இந்த term cancel, இந்த termக்கு இந்த term cancel. So denominator equal to 0 அப்படினா numerator equal to 0 into z dz equal to 0. இந்த term integrate பண்ணனும். Integrating we get x integrate பண்ணா x square by 2 y square by 2 z square by 2 equal to c1 by 2. Therefore 2 remove பண்ணியாச்சுனா x square y square z square equal to c1, u equal to x square y square z square. So இங்க நம்ம ஒரு மல்டிப்ளையரை யூஸ் பண்ணிட்டு ஒரு u term கண்டுபிடிச்சிரோம். இப்போ another multiplier, choose another multiplier and find b. So இனி வந்து அடுத்த மல்டிப்ளையர் நம்ம சூஸ் பண்றோம்.
அடுத்த மல்டிப்ளை நமக்கு என்னது அப்படின்னா choose another multiplier 2, 3, 4 2 dx plus 3 dy 4 dz divided by இங்க 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 2 into 3z minus 4y plus 3 into 4x minus 2z plus 4 into 2y minus 3x உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன் 2x 3 dy 4 dz whole divided by உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6z 4 2s are 8y இங்க 12x 6z 8y minus 12x plus 12x minus 12x minus 6z plus 6z minus 8y plus 8y எல்லாம் கேன்சல் ஆயிரும் ஸோ நியூமரேட்டர் டைம் நமக்கு வந்து 0 ஆயிடும் ஸோ நியூமரேட்டர் டைம் நமக்கு என்ன வருது 2 into dx 3 into dy 4 into dz equal to 0 இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம் இன்டகிரேட்டிங் we get வெறும் இன்டகிரல் dx னா x 3 கான்ஸ்டன்ட் dy இன்டகிரல் dy னா வெறும் y 3y z இன்டகிரேட் பண்ணா y therefore z இன்டகிரேட் பண்ணா z therefore 4z equal to c2 therefore இது வந்து v term 2x 3y 4z equal to 4z so இப்போ general solution is f of u comma v equal to 0 therefore f of term u term நமக்கு என்னது x square y square z square comma 2x 3y 4z equal to 0 ஸோ இதோட மல்டிப்ளையர் இந்த மல்டிப்ளையர் டைம் வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு சம் கேட்டாங்கன்னா நம்பர் மாறாமல் அப்படியே கேட்பாங்க கொடுத்துருக்க சம்மில் இருந்து நம்ம மல்டிப்ளையரை சூஸ் பண்ணியிருக்கோம் இதே மாடலில் சில சம்ஸ் இருக்குது எப்படி நம்ம மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் பி ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் கியூ அப்புறம் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ இப்போ இந்த டேமை பாருங்களேன் இந்த டேம்ல உள்ளுக்கு பிளஸ் மைனஸ் டேம் இருக்கு இங்க ஒரு பிளஸ் y இருக்கு இங்க ஒரு மைனஸ் y இங்க ஒரு பிளஸ் z இங்க ஒரு மைனஸ் z இங்க ஒரு பிளஸ் x இங்க ஒரு மைனஸ் x இருக்கு சோ ஆட்டோமேட்டிக்கா பிராக்கெட்ல இருக்க டேமே நம்ம ஆட் பண்ணனா நமக்கு 0 வந்துரும் அப்ப வெளியில இருக்கக்கூடிய டேம் சோ இது கேபிடல் P டேம் இது கேபிடல் Q இது கேபிடல் R அப்ப P x y z Q y z x R z x y ஸோ இந்த மாதிரி டேர்ம்ல வெளியில இருக்கக்கூடிய டேர்மை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையர் 1/x 1/y 1/z அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய டேர்ம் இது மட்டுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா xy xz இதை மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் yz xy அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க xz yz அப்ப இங்க yz இங்க yz இங்க xz இங்க plus x minus x சோ இருக்க டைம் as it is இருந்தாலோ நமக்கு அது 0 வருது சோ choose another multiplier 1 1 1 சோ இங்க இருக்கக்கூடிய இந்த சம்முக்கு ஒரு மல்டிப்ளையர் 1/x 1/y 1/z அடுத்த மல்டிப்ளையர் 1 1 1 சோ இதே டைம் இப்ப சப்போஸ் வெளியில ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க வெளியில ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க அப்ப ஒண்ணே ஸ்கொயரை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் ஸ்கொயரை ரெடியூஸ் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு 1/x இதே மாதிரி ஒரு மல்டிப்ளையர் 1/x 1/y 1/z எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு xy உள்ள மல்டிப்ளை பண்ணா இதே மாதிரி டைம் வந்துரும் 0 அதுக்கு அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய x2 y2 அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணனும் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன மல்டிப்ளையர் யூஸ் பண்ணலாம் 1/x2 1/y2 1/z2 சோ கொடுத்திருக்க சம்ல இருந்து டக்குன்னு நம்ம வெளியில இருக்கக்கூடிய டைம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த மல்டிப்ளையர் நம்ம அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அதுல இருந்து uv டைம் கண்டுபிடிச்சிட்டு ஜெனரல் சொல்யூஷன் f of u, v equal to 0 ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா சம் முடிஞ்சது சோ கொடுத்திருக்க சம்ல இருந்து நம்ம எப்படி மல்டிப்ளையரை சூஸ் பண்றது அப்படிங்கறது நம்ம சம் வச்சே நம்ம கெஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி சம்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துடுங்க இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு 8 மார்க் உங்களுக்கு கம்பல்சரியா வரும் நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம பர்టిక్యులர் இன்டெகிரல் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம பார்க்கலாம் நன்றி